அடுத்தபடியாக திருச்சி கோட்ட செயலாளர் குணசேகர்ஜி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாநாடு முடிவு செஞ்சோன்னே எலெக்ஷன் அறிவிச்சாங்க. அப்போ எங்கிட்டலாம் கேட்டாங்க நடத்தலாமான்னு கேட்டாங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு பயம் இருந்தது, மாநாடு நடத்தினா எங்க கூட்டம் வரமாட்டாங்களோ, ஏன்னா எலெக்ஷன் டைம் உள்ளாட்சி எலெக்ஷன் அண்ணன் நிற்பாரு, சித்தப்பா பெரியப்பாலும் நிற்பாங்க, அதனால வரமாட்டாங்களோ நினைச்சோம். ஆனாலும் என்னைக்குமே இந்து முன்னணியில் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னா, மழையே பெஞ்சாலும் இடியே இடிச்சால் நடத்துற அமைப்பு இந்து முன்னணி. அதே மாதிரி திட்டமிட்டபடி நம்முடைய மாநாடு நடக்கும் சொல்லி நம்ம மாநில பொறுப்பாளர் அறிவிச்சாங்க. திட்டமிட்டபடி இன்னைக்கு மாநாடு நடக்குது. எலெக்ஷனுக்கும் கலெக்ஷனுக்கும் இந்து முன்னணிக்கார என்னைக்குமே விலை போக மாட்டாங்க நிரூபிச்ச கூட்டம் இந்த கூட்டம். நாம பாட புத்தகத்தில் படிச்சிருப்போம், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கிபி கிமு படிச்சிருக்கிறோம். அதை இப்படி திருப்பி போடலாம், ஈமு ஈபி. இந்து முன்னணி ஆரம்பிக்கப்பட்டதற்கு முன்பு தமிழகம் எப்படி இருந்தது, இந்து முன்னணி ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு தமிழகம் எப்படி இருக்கிறது. இன்னைக்கு நாம நெத்தியில ஈஸியா பொட்டு வச்சுட்டு போக முடியும், பெருமாள் கோயிலுக்கு நாம போட்டு போக முடியும், ஓம் சக்தி கோயிலுக்கு கோஷமா போக முடியும், சபரிமலைக்கு சாமியே சரணமையப்பான்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பேர் நம்ம போறோம், பழனிக்கு பாத யாத்திரை போறோம். ஆனா 1980க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடந்துதான் சொன்னா கிடையாது. பொட்டி வச்சா கிண்டல் பண்ணா, பட்டை போட்டா கிண்டல் பண்ணா, நாமம் போட்டா கிண்டல் பண்ணா, தாலி போட்டா அசிங்கன்னு சொன்னா, இந்துக்கள் எதை எதையெல்லாம் புனிதமாக நினைக்கிறார்களோ அதையெல்லாம் அசிங்கமா ஒரு கூட்டம் சொன்னா. இந்த பித்துக்குழின்னு சொல்றாங்களே, பித்துக்குழின்னா திரும்பி திரும்பி சொன்னதையே சொல்லுவான், நியாயமே இருக்காது. அது மாதிரியான ஒரு பித்துக்குழி கூட்டம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சாவர வரைக்கும் கத்துறான். ஆனா அவனுடைய கொள்கையை தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் பரப்ப முடியல. ஒரு நாள் சொன்னார கலைஞர், காவி கொடி எங்கே பறக்கிறது தமிழ்நாட்டில் சொல்லி. இன்னைக்கு நம்ம திருச்சி கோட்டத்தை திரும்புற பக்கம் பின்னாடி திரும்பி பாருங்க, எத்தனாயிரம் பேர் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி. இந்த தீக்காக்காரன் ஆரம்பத்துல இருந்து எங்கெங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ, சிவன் கோயில் இருக்கோ, ஒரு பெரியார் சிலை வச்சிருவோம். அதுல வசனம் இருக்கும், கடவுள் இல்லை கடவுளை கண்டவன் முட்டாள் பரப்புறன் அயோக்கியன் வசனம் இருக்கும். ஆனா எந்த சர்ச் வாசல்லையும் இருக்காது, எந்த மசூதி வாசல்லையும் இருக்காது. என்ன காரணம்? கோயிலுக்கு இந்து போகும்போது கோயிண்டா போட்டு போவான். ஆனா மசூதி வாசல்ல பெரியார் சிலை வச்சான்னு சொன்னா வைக்கிறவனுக்கு சுண்ணத் பண்ணிட்டு போயிடும், அதனால வைக்க பயப்படுறான். ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய கோயில் வாசல்ல, இங்க இருக்கிற ஸ்ரீரங்கம் வாசல்ல பெரியார் சிலை இருக்கு. இப்படி எல்லா கோவில்களையும் குறிப்பிட்டு கடவுள் இல்லைன்னு சொல்ற அந்த முட்டாளு, ராமர் இல்லை, கிருஷ்ணன் இல்லை, சமயபுரம் மாரியாத்தா இல்ல, ஐயப்ப இல்லங்கிறவன் ஏசு இல்லைன்னு என்ன சொல்ல மாட்டேங்கிற? பயந்தாங்குழி. அல்லா இல்லைன்னு என்ன சொல்ல மாட்டேங்கிற? மைக்ல பேசுற நைட்டே போட்டுருவாங்க. அப்ப இந்துக்களை எப்படி திட்டினாலும் கோபம் வராத ஒரு ஆள் இந்து ஜென்மம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தான். ரோட்ல 1000 பேர் உட்கார்ந்து இருப்பான், ஐயப்பா முருகன் சாமி கும்பிடுவான். ஒரு 10 கருப்பு சட்டை போட்டு அண்டா காக்கா வரும், பிள்ளையார் சிலை தூக்கிட்டு வருவான், கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் ஒப்பாரி வைப்பான், ரோட்ல போட்டு உடைப்பான். நம்ம ஆளுங்க ஓரமா மாடியில் நின்றுட்டு, இந்த ஒரு படம் வந்துச்சு தெரியுங்களா, பையாவோ ஏதோ ஒரு படம் வந்துச்சு, இருக்கடம் தெரியாம இருந்துருப்போம். நமக்கு என்ன ஏதோ பண்றான், சாமியை உடைச்சு விட்டான், ஐயோ மனசுல வருத்தம் இருக்கும். ஆனா தட்டி கேட்க ஒரு தெனா விட்டு ஒரு தைரியம் இந்துக்கிட்ட இல்ல, ஆனா மனசுல வருத்தம் இருக்கு, சாமியை உடைக்கிறானு சொல்லி. நாம கும்புற பிள்ளையாசில ரோட்ல போட்டு உடைக்கிறான், நாம கும்புற ஐயப்பன் அசிங்கமா பேசுறான், நாம கும்புற நம்முடைய பார்வதி தேவியா பராசக்தியா பாட்ட சரின்னு சொல்றான். ஆனா நமக்கு ஏன் கோவம் வரல? எனக்கு எங்க அம்மாவை ஒருத்தர் திட்டும் போது எனக்கு கோவம் வந்தாலும் எங்க அம்மாவுக்கு பிறந்தேன்னு அர்த்தம். இல்லன்னு சொன்னா எங்க அம்மாவுக்கே பிறக்கல. நம்முடைய பராசக்திய, சமயபுரம் மாரியம்மன, திருச்செந்தூர் முருகன, பழனி முருகன, ஸ்ரீரங்க பெருமாளை திட்டும் பொழுது அவன் வாயில ஒரு குத்து விட்டா உண்மையிலேயே நம்ம இந்தியாவில் பிறந்திருக்கோம், இந்துக்கு பிறந்திருக்கோம்னு அர்த்தம். இல்லன்னு சொன்னா ஏதோ தவறு இருக்கு அப்படின்னு எல்லாம் யோசிக்க தோணுது. பெண்கள் புனிதமா மடிக்கக்கூடியது நம்முடைய தாலி. தீக்காக்காரன் என்ன பண்ணாலும் விதண்டாவாதமா தான் பண்ணுவான்.
போராட்டம், தாலி அறுப்பு போராட்டம். ஏன்? பெண்களுக்கு தாலி வேலியா? இங்க இருக்க பெண்கள்லாம் சொல்லுங்க, தாலி நமக்கு வேலியா? ஒரு புனிதமான தாலிய தாலி அறுக்கும் போராட்டம் சொல்லி சென்னையில நடத்துறான். இது மாதிரி பொதுக்கூட்டத்தில் நடத்த முடியாது. காரணம் என்ன? இன்னைக்கு இந்து மணிக்காரா இருக்கான். நடத்துறான்னு சொன்னா எல்லாரும் மண்டையில இருந்து தக்காளி சட்னி வந்துடும், அதனால நடத்த மாட்டான். ஆனா ஒரு மண்டபத்துக்குள்ள ஒரு 10 பொம்பளைங்க, அவங்க பொம்பளைன்னு சொல்லக்கூடாது, சொன்னா நம்ம உண்மையாம இருக்க தாலி கட்டின பொம்பளைங்க என்ன வித்தியாசம்? நேத்து வரைக்கும் எங்கேயோ யாரோட இருந்த ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து ஒரு மஞ்ச கயிறு கழுத்துல கட்டி தாலி அறுத்துட்டோம், தமிழ்நாட்டில் தாலி அறுத்துட்டோம் ஒப்பறிக்கிறான். அந்த போராட்டம் ஏன் வெளியே நடக்க முடியல? காரணம் நம்ம இந்து முன்னணி. தமிழ் தமிழ்னு பேசி நம்மளெல்லாம் முட்டாளாக்கின ஒன்னா நம்பர் பிராடி யாருன்னு சொன்னா அந்த திராவிடர் கழகம். கருப்பு கொடி ரவுண்டா சிவப்பு கலர் வச்சுக்கிட்டு எல்லா கோயில் வாசலையும் கத்தி கிடக்கிறான். காரணம் என்ன? தமிழ்நாட்டுக்காரன் மேடையில் ஆக்ரோஷமா என்ன பேசினாலும் கை தட்டுவான். அர்த்தம் தெரியாது. தலைவர் என்ன பேசினாரு? அருமையா பேசினாரு. என்னடா பேசினாரு? செம்ம கிளி கிழிச்சிட்டாரு. என்ன பேசினாரு? கடைசரையும் தெரியாது. இப்படி இருக்கிறது நம்ம தமிழகம். இதனால மக்களை ஏமாத்தி, நம்முடைய தமிழர்களை ஏமாத்தி இந்துக்களை அவமானப்படுத்தின இந்த திராவிடர் கழகம், இந்த தீகாக்காரன் இன்னொரு முறை தமிழ்நாட்டில் இது போன்ற நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அவன் யோசிக்கணும். குறிப்பிட்டு இந்து தெய்வத்தை மட்டும் இழிவுபடுத்த போறான். தமிழ்நாட்டில் எப்படி ஒரு 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் பேர் சபரிமலை போயிட்டு வந்திருப்போம். நம்ம கும்பிடுற சாமி ஐயப்பன் வந்து அந்த ஒரு ஆசிரமத்தில் உட்கார்ந்துருக்காரு. அது ஒரு மீட்டிங்ல பேசுறேன், ஐயப்பனுக்கு என்ன பயில்ஸ் வந்துருச்சா, காலை விரிச்சிட்டு உட்கார்ந்துருக்காருங்கிறான். அப்ப ஐயப்ப சாமிகளா ரோசம் வரணுமே, வரலையே. ஏன் வரல? ஓம் சக்தி பராசக்தி வண்டி வண்டியா போகுது சமயபுரத்துக்கும் நம்முடைய மேல்மலையின் வெங்காய கோயிலுக்கும். பாண்ட சிரிக்கி உடம்புல எவ்வளவு அழுக்கு, பிள்ளையாரு 10 கிலோ 15 கிலோ, அப்ப எப்படி உருட்டிச்சு பிள்ளையார் செஞ்சா அப்படின்னு பேசுறானே, ரோசம் வரலையே. இப்படி நம்ம சாமியை இழிவுபடுத்துறான், நம்முடைய அம்மாவை இழிவுபடுத்துறா, ரோசம் வரணும். வரலன்னு சொன்னா நியாயமா? திட்டமிட்டு நம்முடைய எல்லா விஷயங்களையும், நம்முடைய பழக்க வழக்கம், அக்கினி சட்டி எடுத்தா அசிங்கங்கிறான், அழகு குத்தனா கேவலங்கிறான். நான் என்ன கேட்கிறேன்? எனக்கு யாரையும் பிடிக்கலங்க, கடவுளை பிடிக்கல, அல்லாஹ் இல்ல, இயேசு இல்ல, ராமன் இல்லைன்னு சொல்லி போனா நான் உண்மையான தைரியசாலி, ஒரு தைரியமான ஆளு. ஆனா நம்ம சாமியை மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இருக்கிறாரு, இயேசு இருக்கிறான்னு சொன்னா என்ன அர்த்தம்? பணத்துக்காக எதை வேணாலும் பண்ணுவான். இன்னைக்கு அல்லாஹ் இல்லைங்கிறவன், அல்லாஹ் இருக்குங்கிறவன், நாளைக்கு இந்து முன்னணி தமிழ்நாட்டில் எல்லா ஊருக்கு வந்துருச்சுன்னு வைங்க. தமிழ்நாடு விடுங்க, நம்ம திருச்சி கோட்டத்தில் அடுத்த வருஷம் நம்முடைய கோட்டை மாநாட்டுக்கு 10,000 பேர் வந்துட்டோம்னு சொன்னா, திருச்சியில இருக்க இந்த கோட்டத்தில் இருக்க எந்த தீக்காரனும் ராமன் இல்லை முருகன் இல்லைன்னு சொல்ல மாட்டான், பயப்படுவான். அதனால தீகா தமிழின துரோகி, இந்து விரோதி, தமிழ்நாட்டில் எங்க பேசினாலும் அவனுக்கு பதிலடி கொடுக்கிறோம். தீகா காரனால திருச்சியில பேச முடியுமா, அரியலூர்ல பேச முடியுமா, கரூர்ல பேச முடியுமா? இது மாதிரி நம்முடைய கோட்டத்துல தீகா கார சாமியை பத்தி தப்பா பேசினா அடிக்காதீங்க, கல்ல விட்டு அடிக்காதீங்க, குச்சி எடுத்து குத்தாதீங்க, அவனை பார்த்து நில்லுங்க, பயந்து ஒண்ணு குட்டுருவான். இதுதான் இந்து முன்னணியுடைய தைரியம். பாரத் மாதா கி